Hi everyone, welcome to my channel. இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம். என்னென்னு சொன்னால், இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல்லையும் பொருளாதாரத்துலேயும் உண்மைக்குமே சேலஞ்சான ஒரு விஷயம்னு சொன்னால் அது மணி சேவிங் தான். அந்த சேலஞ்சை வின் பண்ணுறதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த 10 ரூபாய் காயினை 50,000 மாற்றுறது தான் இன்றைக்கி எங்களுக்கான சேலஞ்ச். இது சரியாக 100 நாள் வேலை திட்டம் தான். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக இது மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. கிட்ட இருக்கிற கடைகளில் உங்களுக்கு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்து குறையிலுமாவும், இது மாதிரி இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை கிளியர் டேப் வச்சு மேலால் ஒட்டி கொண்டேன். அடுத்து ஒரு கிஃப்ட் பேப்பர் அப்படி இல்லாட்டி ஒரு ப்ரௌன் ஷீட் எடுத்து இந்த பாக்ஸை ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கோங்க. இது எதுவும் இல்லாட்டி பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற ஒரு பழைய கேலண்டர் தாள்லையாவது பாக்ஸை கவர் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதை நீட்டாக அழகாக செஞ்சோம்னு சொன்னால் எங்களுக்கே அந்த வேலையில் இன்னமுமே ஆர்வம் வரும். அதனால் இது மாதிரியே செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த பாக்ஸில் இது மாதிரியே 2 சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் தான் நாங்கள் சல்லி போட போகிறோம். மார்க் பண்ணின இந்த துண்டை இது மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. கை போகிற அளவுக்கு பெருசாக வெட்டிடாமல் சின்னதாக வெட்டிக்கோங்க. இப்போ நாங்கள் செய்கிறது 100 நாள் வேலை திட்டம். அதனால் ஒரு பேப்பரில் 100 பாக்ஸ் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு அளவான பாக்ஸாக வரைஞ்சிங்கன்னு சொன்னால் போதும். இப்போ இதில் 1லேருந்து 100 வரைக்கும் நம்பர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி 10, 20, 30 அப்படியும் நீங்கள் நம்பர் போட்டு குறையிலும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அது மாதிரி நம்பர் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லா நம்பரையும் எழுதினதுக்கு பிறகு இந்த தாளை பாக்ஸில் ஒட்டிக்கோங்க. அடுத்து இது எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தானே, அதனால் நான் மணி சேலஞ்சுன்னு எழுதி அதையும் இந்த பாக்ஸில் ஒட்டியிருக்கிறேன். இதிலேயே நீங்கள் மேஜிக் பாக்ஸுன்னு எழுதி குறையிலும், அப்படி இல்லாட்டி ஒரு உண்டியல்ட ஃபோட்டோ ஒட்டி குறையிலும். இந்த மாதிரி நீங்கள் கலர்ஃபுல்லாக செய்ய போக்குள்ள உங்களோட வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருந்தால் அவங்களும் இந்த மாதிரி விஷயங்களில் மிச்சமே ஆர்வமாக இருப்பாங்க. அடுத்து நாங்கள் இதில் எப்படி சல்லி சேர்க்குறதுன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டே 10 ரூபா போடுவீங்க. இதே மாதிரி 2வது நாள் 20 ரூபா, 3வது நாள் 30 ரூபாண்டு தொடர்ந்து 10 ரூபாவாக கூடிக்கொண்டே வரும். கடைசி நாங்கள் 100வது நாள் இதில் 1000 ரூபா சல்லி நாங்கள் இந்த பாக்ஸில் போடுவோம். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் 10 ரூபாவாக சல்லி கூடிக்கொண்டே வரும். அதே மாதிரி தான் 4வது நாள் 40 ரூபா, 50வது நாள் 500 ரூபா. இது மாதிரி தான் 10 ரூபாவாக கூடி நீங்கள் இந்த பாக்ஸில் போட்டுக்கொண்டே வர வேணும். இந்த மணி சேவிங் மெத்தட்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை தான் நான் இப்போ எழுதுகிறேன். ஆனால் நீங்கள் இதெல்லாம் யோசிக்கவே தேவையில்ல. ஒவ்வொரு நாளும் 10 ரூபா கூட சேர்த்து கொண்டு வாங்க. இன்றைக்கு 10 ரூபான்னா நாளைக்கு 20 ரூபா, நாளண்டைக்கு 30 ரூபா, இப்படியா நீங்கள் சேர்த்து கொண்டு வர போக்கில் லாஸ்ட்டாக எண்ட் ஆஃப் த டே, அதாவது 100வது நாள் உங்களோட கையில் 50,500 ரூபா கட்டாயம் இருக்கும். இப்போ நாங்கள் சேலஞ்சு வின் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் டே நான் சேர்க்க வேண்டிய 10 ரூபா காயின் எடுத்திருக்கிறேன். இதை இந்த பாக்ஸில் போட்டுட்டு இந்த பேப்பரில் நீங்கள் 1 மார்க் பண்ணியிருக்கிறீங்கன்னா அந்த பாக்ஸை வெட்டிடுங்க. இப்போ உங்கள்கிட்ட 40 ரூபா சல்லி இருக்குதுன்னு சொன்னால் அது 4வது நாளுக்குரிய சல்லி. அப்போ நீங்கள் இந்த 4ஆம் நம்பரை மார்க் பண்ணிவிட்டு 40 ரூபாவை பாக்ஸில் போட்டுக்கோங்க. இந்த 1, 2, 3 எழுதி உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் நீங்கள் 10, 20, 30ன்னு சொல்லி 1000 வரைக்கும் நம்பர் போட்டுக்கிறவும் மேலும். இதை நீங்கள் ஓர்டராகவே செய்ய வேணும்னு சொல்லி இல்லை. இப்போ உங்களோட கையில் 100 ரூபாய் இருக்குன்னு சொன்னால் 10ஆம் நம்பரை மார்க் பண்ணிவிட்டு அந்த 100 ரூபாவை பாக்ஸில் போட்டுக்கோங்க. உதாரணமாக கடைக்கு போய்த்து வாரீங்க, உங்களோட கையில் எவ்வளோவது சல்லி மிஞ்சுதுன்னா அந்த உரிய நாளுக்கான நம்பரை மார்க் பண்ணிவிட்டு இருக்கிற சல்லியை பாக்ஸில் போட்டுருங்க. வீட்டில் ஏதாவது ஸ்மால் பிஸ்னஸ் செய்கிறீங்க, அப்படி இல்லாட்டி கடை வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் இதை ட்ரை பண்ணிலும். எனக்கு இது மாதிரி பாக்ஸ் எல்லாம் எடுத்து செய்ய நேரம் இல்லை, அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்றீங்களா, பரவாயில்ல. ஒரு உண்டியல் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு கொப்பியில் 100 பாக்ஸ் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே 10 ரூபாவை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்பரை மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 100 நாள் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அந்த நாளுக்குரிய சல்லியை உண்டியலில் போட்டு வாங்க. நீங்கள் உண்டியல்லையுமே இந்த சேலஞ்சை செய்யலும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு இந்த சேலஞ்சை வின் பண்ணுங்கள்.
இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னமுமே மோட்டிவேட்டாக இருக்குது. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை. டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.